காதல் ஆசை யாரை விட்டதோ? அப்பா. என்னம்மா? சந்துரு வாங்க. அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. சொல்லு கண்ணு, என்ன விஷயமா? நம்ம நிம்மதியோட கல்யாண விஷயமா தான்ப்பா. ஆமா கண்ணு, அத பத்தி நாங்களே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அடுத்த மாசம் கல்யாணம் வருது, பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுத்தாச்சுல, இதுக்கப்புறம் வந்துடும். நீயும் மாப்பிள்ளையும் தான் கொஞ்சம் நம்ம வீட்லயே இருந்து பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க உதவணும். எனக்கும் வயசாயிடுச்சு பத்தியா, சுத்தமா அங்கிட்ட இங்கிட்ட அலைய முடியல. நானே சந்துரு மாப்பிள்ளைகிட்ட பேசலாம் தான் இருந்தேன். அப்பா பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுத்துட்டீங்களா? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. டைம் கம்மியா இருக்கிறதுனால கடகடன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா. அப்பா நான் இப்ப வந்து கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயம் பேசணும். அப்பையில இருந்து ஒரு விஷயம் சொல்லணும் பேசணும்னு இழுத்துட்டே தான் இருக்க. என்னன்னு சொல்லுமா. அப்பா கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம்? இல்லப்பா இது உங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் சந்துரு ஹெல்ப் பண்ணுங்க. சந்துரு சந்துரு இங்க நின்னு என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? பக்கத்துல வந்து நில்லுங்க சந்துரு. எனக்கே அப்பா கிட்ட பேசவே பயமா இருக்கு. நான் பேசும்போது தயங்கினா கொஞ்சம் எடுத்து விடலாம்ல. வாங்க சந்துரு. தன்மை, உங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. விடு, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். சந்துரு ஒரு சான்ஸ்க்கு பேசிதான் பார்க்கலாமே. வாங்க சந்துரு. சொன்னா கேட்கவா போற? அவர் கோபமா உன்னை திட்டணும், அதை கேட்டுட்டு நீ வந்து அழுவணும், அதானே? போ, வரேன் போ. அதெல்லாம் எங்க அப்பா என்ன ஒன்னும் திட்ட மாட்டாரு. நீங்க வாங்க. என்னம்மா தன்மை, வர்ற மாப்பிள்ளைகிட்ட போற, ஏதோ கமுகமா பேசுற, மறுபடியும் வர, என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம நிம்மதி விஷயமா தான். நிம்மதி விஷயமா என்ன பேசணும்? சொல்ல வந்தத சொல்லு. என்ன மாப்பிள்ள, நீங்களாவது சொல்லுங்க. இவளுக்கு என்ன ஆச்சு இப்போ? ஐயோ அப்பா, தன்மைக்கு நிம்மதிக்கும் இந்திரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா, அதான் உங்ககிட்ட பேச வந்திருக்கா. தன்மை, என்னம்மா மாப்பிள்ள சொல்றது உண்மையா? அப்பா அது வந்து அது என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? சொல்லு, மாப்பிள்ள சொல்றது உண்மையா? இங்க பாருங்க, எதுக்கு கத்துறீங்க? அவகிட்ட அமைதியா பேசுங்க. என்ன சொல்லு தன்மை, இப்ப எதுக்கு பழைய விஷயத்தெல்லாம் கிளறிட்டு இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. நிம்மதிக்கும் தமிழ் மொழிக்கும் தான் கல்யாணம். பழசெல்லாம் கிளறி தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நிச்சயமா ஆயிடுச்சு, கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. இனிமே இதை யாரும் நினைச்சாலும் மாத்த முடியாது. தன்மை கேட்டுச்சுல உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு? வா, இததான் நான் உங்ககிட்ட கீழேயே சொன்னேன். சந்துரு ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எதுக்கு நீ சோகமா இருக்க? சந்துரு நான் பேசுறேன். சந்துரு கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு. அப்பா நிம்மதியா அந்த அந்த இந்திரனையும் பத்தி பேசாம வேற ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா சொல்லிட்டு கிளம்ப தன்மை. என்ன அந்த இழுக்கிறீங்க? ஏன் என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? மாப்பிள்ள, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. வேண்டாம், விட்டுடுங்க. என் தம்பிய பத்தி தப்பா பேசுனீங்கன்னா நான் கேட்கதான் செய்வேன். என்ன தலையிட வேணாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? சந்துரு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சந்துரு அப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நிம்மதியும் இந்திரனையும் யாராலையுமே பிரிக்க முடியாதுப்பா. அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒன்னா சேருவாங்க. நீங்க நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருந்தாலும் சரி, கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பா நிம்மதி கழுத்துல ஏற தாலி இந்திரன் கையால கட்டுற தாலியா மட்டும்தான் இருக்கும். வாய மூடு தன்மை. சந்துரு சந்துரு தன்மை தன்மை என்னாச்சு? தன்மை கண்ணு முழிச்சு பாரு. தன்மை 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 எந்திரி. தன்மை தன்மை என்னமாச்சு? கண்ணு எந்திரிமா. எல்லாம் உங்களாலதான். அப்பவே சொன்னேன்ல, அவகிட்ட கத்தி பேசாதீங்கன்னு. அவ பயந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? தம்பி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரம் தன்மைய ரூம்க்கு கூட்டிட்டு போங்க. தண்ணி ஏதாவது கொடுத்து பார்க்கலாம். தன்மை 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 எந்திரி. தன்மை தன்மை ஐயோ தன்மை. மாப்ள என்னாச்சு மாப்ள? தன்மைக்கு எப்படி இப்படி ஆச்சு? இப்பதான் அப்பா வந்து சொன்னாரு, அதான் வேகமா ஓடி வரோம். ஏமா தன்மை மயக்கம் போட்டான்றத மட்டும் தான் அப்பா சொன்னாரா? எதனால மயக்கம் போட்டான்னு சொல்லலையா? என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. மா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் தன்மையை எழுப்பணும். இரு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாடி. தன்மை 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 எந்திரி. தன்மை தன்மை தம்பி தம்பி தன்மை கண்டுபிடிச்சிட்டா. தன்மை மா. தன்மை சந்துரு எனக்கு என்னாச்சு சந்துரு? நான் எப்படி இங்க வந்தேன்? அதெல்லாம் சொல்றேன் தன்மை. உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? வா, நம்ம ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் சந்துரு. எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மயக்கம் வந்துச்சு. இப்போ நல்லா தான் இருக்கேன். தன்மை என்ன மன்னிச்சிருக்கண்ணு.
நான் கத்தி பேசினதுனால தானே உனக்கு இப்படி ஆயிருச்சு. நான் மட்டும் சத்தமா பேசாம இருந்திருந்தா நீ நல்லா இருந்திருப்பல்ல. என்ன மன்னிச்சிருக்கன்னு. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, அவகிட்ட கத்தி பேசாதீங்கன்னு. எதுக்கு இப்படி பண்ணீங்க? என்னது? புள்ள கிட்ட கத்தி பேசினாரா? அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்தாளா? ஆமாமா, அப்பா கத்தி பேசினவன் தான் தன்மை பயந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. ஏங்க அம்மா, அப்பாவை திட்டாதீங்க. அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டாரு, விட்டுடுங்கம்மா. என்னவா இருந்தாதான் என்னம்மா, பொறுமையா பேசுறதுக்கு என்னவா உங்க அப்பாக்கு? சுடரு, என்ன மன்னிச்சிருமா. தன்மைக்கு என்னால இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு பொம்பளை புள்ள, அதுவும் வேற வீட்டுக்கு கட்டிக்கிட்டு போயிருக்கிற புள்ள, அந்த புள்ள கிட்ட போய் இப்படி அங்க பேசுவீங்க? நாங்களாம் உங்கள்ட்ட பேசினா உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, பிபி ஏறிடுமோன்னு பார்த்து பார்த்து பேசுறோம்ல. நீங்க மட்டும் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. எங்களெல்லாம் பார்த்த மனுஷங்களே தெரியலையா உங்களுக்கு? அம்மா விடுங்கம்மா. நீ சும்மா இருக்கண்ணு. இவர் இஷ்டத்துக்கு ஆடுறதுனால தானே இப்படி பேசிட்டு இருக்காரு. போங்க, அதான் தன்மை நல்லா இருக்கால, போய் வேலையை பாருங்க. போங்க, கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. கண்ணு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? ஏதாவது பண்ணுச்சுன்னா சொல்லுமா, இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். ஒன்னும் இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். வீட்ல ஆப்பிள் இருக்குமா, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரவா? அதை குடிச்சிட்டு தூங்குறியா? மா, இப்பதாம்மா வயிறு நிறைய சாப்பிட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்ப தூங்குனேன்னா நல்ல தூக்கம் வரும், நான் தூங்குறேம்மா. சரி கண்ணு, மணி 10 ஆயிடுச்சு. நீ தூங்கி காலையில எந்திரிச்சினா கூட நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். நீ தூங்கு கண்ணு. தம்பி, எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படாதீங்க தம்பி. இல்ல ஒன்னும் இல்லம்மா. சரிப்பா, ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க கீழே இருக்கிற ரூம்ல தான் இருப்போம். சரிங்கம்மா. தன்மை, இன்னும் மயக்கம் வர மாதிரி இருந்தா சாக்லேட் ஏதாவது சாப்பிட்றியாடி? சுகர் லெவல் லோவா இருந்தா கூட மயக்கம் வர மாதிரி இருக்கும்ல? இல்லடி, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். நீங்க 2 பேரும் படுத்து தூங்குங்க. நிம்மதி, வா போலாம். அக்கா கிட்ட காலையில பேசிக்கலாம். சரிம்மா. தன்மை, என்ன சந்துரு, ரொம்ப பயந்துட்டீங்களா? இருக்காதா பின்ன, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? பயப்படாதீங்க சந்துரு, அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு போக மாட்டேன். சரி தன்மை, நீ தூங்கி ரெஸ்ட் எடு. நான் லைட் ஆஃப் பண்றேன். சரி சந்துரு. உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இருக்க முடியலையா? வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களை கண்ண பின்னாடி இப்படிதான் கத்தி திட்டுவீங்களா? வந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மாப்பிளைக்கு என்ன பதில் சொல்றது? அவ அந்த வீட்டுல நிம்மதியாவது இருந்திருப்பா. இங்க கூப்பிட்டு அவன் நிம்மதியும் நம்ம கெடுத்துட்டு இருக்கோம். சுடரு, நான் எப்படிமா தன்மை மேல தேவையில்லாம கோவப்படுவேன்? அவ கேட்ட கேள்வி அப்படி, அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னவாதான் இருக்கட்டுமே, எதுக்கு பிள்ளைங்க மேல கோவப்படுறீங்க? அதான் கேக்குறேன் நானு. சரி, அப்படி என்னதான் கேட்டா அவ உங்ககிட்ட, நீங்க இப்படி கோவப்படுறதுக்கு? நிச்சயம் முடிஞ்சிருச்சு, கல்யாண பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு. இப்ப வந்து நிம்மதியா இந்திரனையும் பத்தி பேசிட்டு இருக்கா அவ. அப்பவே சொன்ன தன்மை கிட்ட போகாதடின்னு. இப்ப தேவையில்லாம அப்பா அவளை திட்டாரு, இவளும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவங்க பிளான் போட்டபடி நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. திடீர்னு எதுக்கு தன்மை இவர்கிட்ட வந்து இந்திரனையும் நிம்மதியும் பத்தி பேசணும்? சரி, அவ வந்து பேசினா, அவ தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு பேசினா, அதுக்கு எதுக்கு நீங்க கத்துறீங்க? இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் தன்மை கிட்ட நிம்மதி கிட்ட எல்லாம் கத்துற வேலை வச்சுக்கிட்டீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சோரிமா சோரிமா, செல்ல குட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பசிக்குதாடி தங்கமே, அம்மா தூக்கிட்டு வந்துட்டாளா உன்னைய? இங்க இருக்குங்க கூட்டிட்டு வந்தீங்க. அக்கா பார்த்தாலும் ரொம்ப கோவப்படுவா. ஏங்க, என்ன உங்களுக்கு? நான் எங்க போனாலும் என் பின்னாடி வரணுமா? எங்க வீட்ல வந்து இருந்துகிட்டு என்னையவே ரொம்ப டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான் சரி போனா போது தொலைஞ்சு போட்டுன்னு இங்க வந்தேன். இங்கேயும் என் பின்னாடி வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லைங்க, உங்க குட்டிமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். குட்டிமாவா? ஆமா, தோ என் பின்னால நிக்கிறாங்களே உங்க குட்டிமா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க உங்ககிட்ட பேச முடியலன்னு, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். யாரு இவ? என்கிட்ட பேச முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இத நான் நம்பணும்? ஆமாங்க, நம்பலனா நீங்களே கேட்டு பாருங்களேன். என்ன பார்த்தா என்ன கேன கிறுக்கி மாதிரி தெரியுதா? நானும் நீங்க வந்ததுல இருந்து பாக்குறேன், ரொம்ப ஓவரா தான் என்ன உசுப்பேத்திட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க? ஏங்க, இதான் உங்களை வாட்டி பாக்குறேன்னா, அதனால உங்களை பத்தி தெரியாம அப்படி பேசிட்டேங்க. இப்பதான் இவங்க உங்களோட பழைய கதையெல்லாம் சொன்னாங்க, பார்த்தா நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நான் வேற அப்பப்ப சொல்லவேல, உங்க வாய் அப்பப்ப டொயின் டொயின் கீழே போகுதுன்னு. ஆனா நீங்க எவ்வளவு அழகா சிரிச்சுட்டு எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா இருப்பீங்கன்னு இப்பதான் இவங்க சொன்னாங்க. இவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பீங்களாமே. ட்ரெஸ் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் வாங்குவீங்களா, கிளிப் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் வாங்குவீங்களா, எங்க போனாலும் ஒன்னாவே தான் போவீங்களா? உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? அழுவுறா. ஆமாங்க, விட்டுடுங்க. ஏங்க, ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. 5 வருஷம் 2 பேரும் முகம் கொடுத்து பேசாம இருந்திருக்கீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த 20 வருஷத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூடவா உங்களுக்கு உங்க குட்டிமாவை மன்னிக்கணும்னு தோணல? அப்புறம் இன்னொரு கேள்வி, உங்க குட்டிமா மேலதான் தப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை ஏன் நான் உங்ககிட்ட இப்ப கேக்குறேன்னா, இவங்க சொன்னாங்க எங்க அம்மாவை விட எங்க அப்பா தான் என்ன தூக்கி வளர்த்தான்னு. அப்ப ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க அவளை வளர்த்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா அவ தப்பு பண்ணுவாளா மாட்டாளான்னு? போதுங்க, என்ன இஷ்டத்துக்கு பேசு.
நல்லா பாருங்க, உங்க குட்டிமா முகத்தை நீங்களே பாருங்க. 5 வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க பார்த்தது இல்லைல்ல. இவ முகத்தை பார்த்து சொல்லுங்க, இவ கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணிருப்பான்னு. இங்க பாருங்க, நீங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணாடி ஏற்கனவே உடைஞ்சு போச்சு, அதை மறுபடியும் ஒட்ட வைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படியே ஒட்ட வச்சாலும் அதுல இருக்கிற கிராக்கெல்லாம் மறையாது. உடைஞ்சு போன கண்ணாடியை தாங்க ஒட்ட வைக்க முடியாது. ஏன் ஒரு புது கண்ணாடி வாங்கிட்டா என்ன? என்னால முடியாது. உங்களால கண்டிப்பா முடியும். வேண்டாம், என்ன விட்டுடுங்க. அக்கா, அழுதுட்டே போற அக்கா. என்னங்க, இதுக்கு தான் சொன்னேன். ஏங்க அவகிட்ட வந்து பேசுனீங்க? பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி அவ அழுதுட்டே போறா பாருங்க. இனிமே ஜென்மத்துக்கு என்கிட்ட பேச மாட்டா. ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாவது பாசம் வச்சிருந்தா, இப்ப அதுவும் சுத்தமா போயிடுச்சு. இன்னி ஒரு 10 நாள்ல பாரு உன்கிட்ட பேசுறாங்களா இல்லையான்னு. என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன்ல, உடைஞ்சு போன கண்ணாடியை மறுபடியும் ஒட்ட வைக்க தான் முடியாது, வேற ஒரு புது கண்ணாடி வாங்கிக்கலான்னு. ஆனா அவங்க முடியாதுன்னு சொன்னதை நீ கவனிச்சியா? அவங்க அந்த சைடு திரும்பி தான் சொன்னாங்க. உன் கண்ணை பார்த்து சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் இல்ல. உடைஞ்சு போன கண்ணாடியை தாங்க ஒட்ட வைக்க முடியாது. ஏன் ஒரு புது கண்ணாடி வாங்கிட்டா என்ன? என்னால முடியாது. உங்களால கண்டிப்பா முடியும். அவங்க உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க லட்டு. ஆனா என்ன, அவங்களோட ஈகோ அவங்களை தடுக்குது உன்கிட்ட வந்து பேசுறதுக்கு. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற 5 வருஷமா தூங்கிட்டு இருந்த அந்த பழைய பூர்ணியை எழுப்பி விட்டுருக்கேன். இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் 10 நாளைக்குள்ள உன்கிட்ட வந்து பேசுவாங்க பாரு. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு சுத்தமா புரியலங்க. எனக்கு இப்ப வரைக்கும் அவ அழுறது மட்டும்தான் என் கண்ணுக்குள்ள நிக்குது. நம்மளுக்கே திடீர்னு அப்பா நேத்து கத்தி பேசும்போது மயக்கம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி வந்ததே இல்லையே. ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஏன்னா ஒரு மாதிரி கிட்டினஸா வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு. சந்துரு எழுப்பி சொல்லலாமா? வேண்டாம், பாவம் நல்லா அசந்து தூங்குறாரு. பீரியட்ஸ் டேட் தள்ளி போயும் 15 டேஸ் ஆயிடுச்சு. இப்போவே செக் பண்ணலாமா இல்லை 30 டேஸ் 40 டேஸ் கழிச்சு தான் செக் பண்ணணுமா? ஒன்றுமே புரியலையே. செக் பண்ணுறதுல என்ன இருக்கு? சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் அன்னைக்கே ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கி ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். அது இன்னைக்கு யூஸ் பண்ணுற நேரம் வந்தாச்சு. சந்துரு கிட்ட இதை சொல்ல வேணாம். டெஸ்ட் பண்ணிட்டு பாசிட்டிவாக இருந்தால் செம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். மணி காலையில் 4 தான் ஆகுது. இதுதான் கரெக்டான டைம். ஏன்னா எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் யூரின்ல தானே டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஐயோ, ஒரு பக்கத்து ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஒரு பக்கத்து ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, என்ன ஒரு விதமான ஃபீலிங் இது. சந்துரு, என்ன பிளஸ் பண்ணுங்க சந்துரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல தெரிஞ்சிடும் சந்துரு நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு. நீராட்டும் நேரத்தில் என் அன்னையாகின்றாய், வாழாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய். என் கண்ணீர் என் தண்ணீர் இந்த நாளிலே வந்த ஞாபகம் எந்த நாளும் மாறாதோ. தாய்மை வாழ்கென தூய செந்தமிழ் ஆரீராரோ ஆராரோ. ஐயோ கடவுளே, என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. உண்மையாவே நான் அம்மாவாயிட்டேனோ? சந்துரு, எனக்குள்ளேயும் ஒரு குட்டி உள்ள இருக்காங்களா? என்னால சத்தியமா நம்ப முடியலையே. செல்லக்குட்டி, நீங்க எப்ப எனக்குள்ள வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்குதான் வாட்டி நீங்க எனக்குள்ள இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னை விட உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த விஷயத்த கேட்டா. அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லணும், ஆனா வேற விதமா சொல்ல போறேன். எல்லாருமே இந்த வீட்டுல இதுக்காக தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத சொன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. February 14 anniversary celebrate பண்ற ஸ்ரீநிதியோட அம்மா அப்பா செந்தில் குமார் அப்பா and ரத்னா அம்மாக்கு